அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி காத்தமின் நபியின் வஸ்ஹாபிஹி தாஹிரீன் வல் முஸ்லிமீன வல் முஃமினீன குல்லிஹிம் அஜ்மஈன் அம்மா பஅத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னலில் முத்தகீன இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்தின் நஈம். ஸதகல்லாஹுல் மௌலானல் அதீம். எல்லா புகழும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நல்வழியை பின்பற்றி வாழ்ந்த நல்லடியார்கள் அனைவர்களின் மீதும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, எப்படி நாம் நரகத்தை விட்டும் இந்த 10 நாட்களிலே அதிகமாக பாதுகாப்பு தேட வேண்டுமோ, அதே போன்று அதிகமாக அல்லாஹுவிடத்திலே சொர்க்கத்தையும் அதிகமாக கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடியதைப் போல உயர்ந்த சொர்க்கத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தன்னுடைய துஆக்களிலே கேட்டிருக்கிறார்கள். ஒரு ஹதீஸில் ரசூல்லா சொல்லுவாங்க, மன் சஅலல்லாஹ, அல்லாஹுவிடத்திலே யார் 3 தடவை சொர்க்கத்தை கேட்கிறாரோ, அல்லாஹுவிடத்திலே யார் 3 தடவை சொர்க்கத்தை கேட்கிறாரோ அந்த சொர்க்கம் அவருக்காக துஆ செய்யுமாம், யா அல்லாஹ் இவரை என்னுள் நீ நுழைத்து விடு என்று சொர்க்கம் துஆ செய்யும். அதே போன்று யார் அல்லாஹுவிடத்திலே நரகத்தை விட்டு 3 தடவை யார் நரகத்தை விட்டும் அல்லாஹுவிடத்திலே பாதுகாப்பு தேடுவாரோ அந்த நரகம் துஆ செய்யுமாம், யா அல்லாஹ் இவரை என்னிலே நுழைத்து விடாதே, இவரை என்னிலிருந்து நீ விடுதலை செய்துவிடு என்று நரகம் துஆ செய்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்போ சொர்க்கத்தை நாம் அல்லாஹுவிடத்திலே கேட்கின்ற போது சொர்க்கம் நமக்காக துஆ செய்கிறது. நரகத்தை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக நாம் அல்லாஹுவிடத்திலே துஆ செய்கின்ற போது அந்த நரகம் அப்படியே துஆ செய்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குர்ஆனிலே நல்லடியார்களுக்கு வழங்கப்படக்கூடிய நிஅமத்துகள் நிறைய குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னலில் முத்தகீன இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்தின் நஈம் என்று ஓதப்பட்ட வசனங்களிலே அல்லாஹ் சொல்லுகிறான், நிச்சயமாக நல்லடியார்களுக்கு, அல்லாஹ்வை அஞ்சி நடந்தவர்களுக்கு அவர்களினுடைய ரப்பிடத்திலே உயர்வான சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவேதான் சொர்க்கத்தை வேண்டி அதிகமாக துஆ செய்யுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, சொர்க்கத்தில் ஒரு சாட்டை அளவு ஒரு மனிதனுக்கு இடம் கிடைப்பது மௌலிஉ சௌத்தின் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இடம் ஒரு முஃமினுக்கு கிடைப்பது கைரும் மின துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகமும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லாத்தை விடவும் அவனுக்கு அது சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஒரு சாட்டை வைப்பதற்கு எவ்வளோ உயரம் தேவைப்படும்? அந்த அளவுக்கு கூட சொர்க்கத்தில் ஒரு மனுஷனுக்கு இடம் கிடைச்சிருச்சுன்னா அவனுக்கு இந்த உலகம் கிடைப்பதை விட, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கிடைப்பதை விட அது சிறந்தது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸை நமக்கு அறிவிக்கிறாங்க. நாங்கள் சஹாபாக்கள் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி நாங்கள் அமர்ந்திருந்தோம். அப்படி அமர்ந்திருக்கும் போது திடீரென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரித்தாங்க, புன்னகைத்தார்கள். அப்போ ரசூலை ஏன் சிரித்தாங்க, ஏன் புன்னகைத்தார்கள் என்று எங்களுக்கு தெரியல. அப்போ உடனே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட கேட்டாங்க, நாயகமே என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நீங்கள் சிரித்ததற்கான காரணம் என்ன, நீங்கள் புன்னகைத்ததற்கான காரணம் என்ன என்று ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாளைக்கு கியாமத்து நாளில் நடக்கக்கூடிய ஒரு காட்சியை அல்லாஹ் என் கண்ணு முன்னாடி காட்டினா, என்னன்னா
2 பேர் நாளைக்கு கியாமத்து நாளில் ஒருத்தர் மேலே வழக்கு தொடுப்பாங்க அல்லாஹ்ட்ட. அப்போ ஒருத்தர் சொல்லுவார், யா அல்லாஹ், இவர் எனக்கு உலகத்திலே அநியாயம் செஞ்சார், எனவே அதற்கு ஈடாக எனக்கு இவற்றிருந்து ஏதாவது ஒரு ஈட்டுத்தொகையை கொடு, அதற்கு பகரமாக அவர்கிட்ட எனக்கு ஏதாவது வாங்கி கொடு அப்படின்னு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வழக்கு தொடுப்பார் அல்லாஹ்ட்ட. அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, எப்போ அவர்கிட்ட வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது, அவர்கிட்ட நன்மையே ஒன்றும் இல்லை, இருந்தாலாச்சும் அவர் நன்மையை உனக்கு கொடுத்துருவேன், அவர்கிட்ட நன்மையே இல்லையே அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அப்போ அந்த மனிதர் சொல்லுவார், அப்படின்னா என்னிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை எடுத்து அவருக்கு கொடுத்துரு, என்னுடைய பாவ சுமையை குறை, என்னுடைய பாவச்சுமையை எடுத்து அவர் மேலே வச்சிரு என்று அந்த அடியான் சொல்லுவான். இதை சொன்னவனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுவாங்க, சிரித்தவர்கள் அழுகுவார்கள், அழுதுகிட்டே சொல்லுவாங்க, பார்த்தீங்களா, நாளைக்கு கியாமத்து நாளிலே, நாளை மறுமையிலே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பாவச்சுமையை எப்படி குறைக்க வேண்டும் என்று தான் யோசித்து கொண்டிருப்பான். எனவே யார் மீதாவது அந்த பாவச்சுமையை போற்றலாமா என்று ஒவ்வொரு மனிதரும் ஏங்கி கொண்டிருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி அழுவாங்களாம். சரி, அப்புறம் கடைசியில் அல்லாஹ் தஆலா கேட்பான், அந்த வழக்கு தொடுத்த அந்த நபர்கிட்ட அல்லாஹ் சொல்லுவானா, எப்பா நீ தலையை உயர்த்தி பாரு என்று சொல்லுவான். இப்போ அந்த மனிதர் தலையை உயர்த்தி பார்ப்பாரு, அவருடைய கண்ணுக்கு முன்னால் சொர்க்கம் அவருக்கு காட்டப்படும். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நியமத்துகளும் வளங்களும் அருட்கொடைகளும் அப்படியே அவர் கண்ணு முன்னால் காட்டப்படும். மாளிகைகள் அவர் கண்ணு முன்னால் காட்டப்படும். முத்துக்களாலும் பவளங்களாலும் செய்யப்பட்ட அந்த மாளிகைகள் அவருடைய கண்ணில் காட்டப்படும். அப்போ அந்த நபர் அல்லாஹ்ட்ட கேட்பார், யா அல்லாஹ், இவ்வளவு உயர்வான சொர்க்கத்தை நீ யாருக்கு தான் வச்சிருக்க என்று கேட்டபோது அல்லாஹ் சொல்லுவானா, அல்லாஹ் சொல்லுவான், இதை ஒருத்தர் வாங்கறதுக்கு இருக்காருப்பா அப்படின்னு சொல்லுவான். இதை யார் வாங்க முடியும்? இதை வாங்கக்கூடிய அளவுக்கு யார்கிட்ட செல்வம் இருக்குது, யார் இவ்வளோ பெரிய நன்மை யார் வச்சுருக்கா அப்படின்னு அந்த நபர் திருப்பி கேட்டபோது அல்லாஹ் சொல்லுவானா, அது யார் இல்லை, நீ தான்ப்பா, நீ தான் வாங்க போகிற. ஆனால் ஒன்றே ஒன்று செய், என்ன, நீ வழக்கு தொடுத்தையில் ஒரு நபர், அவரை நீ மன்னித்து விட்டேன் என்று சொல்லிவிடு, அவர் உனக்கு செய்த அநியாயத்தை நீ மன்னிச்சிட்டேன்னு சொல்லிடு, நான் உனக்கு இந்த சொர்க்கத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவானா. உடனே அவர் சொல்லுவார், யா அல்லாஹ், நான் இவரை மன்னிச்சிட்டேன், இவர் மீது இவர் எனக்கு செஞ்ச அநியாயத்தை நான் மன்னித்து விட்டேன் என்று அந்த அடியான் சொன்ன உடனே அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான், இந்த மனிதனுக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான், 2 பேரையும் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, இதை பார்த்து தான் நான் சிரித்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள். அப்போ அந்த சொர்க்கம் இருக்கிறதே அல்லாஹு தஆலாவினுடைய கருணை, அல்லாஹு தஆலாவினுடைய இரக்கம். அவன் நினைத்தால் யாருக்கு வேண்டுமானாலும் அந்த சொர்க்கத்தை தந்து விடுவான். ஆனால் அந்த சொர்க்கத்தை பெறுவதற்குண்டான முயற்சிகளை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். பாருங்கள், வரலாற்றில் ஒரு ஹாரூன் ரஷீத் பாதுஷா மன்னருடைய வரலாறு சொல்லுவாங்க, கொஞ்சம் முடிச்சிருவோம். அவங்க காலத்தில் ஒரு பெரிய புகுலுல் மஜ்னூன் ஒரு மிகப்பெரிய இறைநேசர் இருந்தாங்க, அல்லாஹ்வாலா. அவர் பார்த்தா சாதா சீதாவாக இருப்பார். ஒரு வெளி தோற்றத்தில் பார்த்தா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரை போல, நம்ம சொல்கிறது மாதிரி ஒரு பைத்தியக்காரர் மாதிரி ஒரு தோற்றத்தில் இருக்கிற ஒரு புகுலுல் மஜ்னூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆனால் அவர் அல்லாஹ்வினுடைய பெரிய நேசர். இப்போ ஹாரூன் ரஷீத் பாதுஷா மன்னர் காலத்தில் அவர் இருந்தார் அந்த இறைநேச செல்வர். அவர் ஒரு தாட்டி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாராம், பாலைவனத்தில் மண்ணை வச்சு ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருந்தார், ஒரு மாளிகை கட்டிக்கிட்டு இருந்தார், மண்ணை வச்சு ஒரு கோட்டையை கட்டிக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த பக்கம் வந்த ஹாரூன் ரஷீத் மன்னர் அந்த புகுலுல் மஜ்னூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்த்து சலாம் சொல்லி விசாரித்து, என்ன கட்டிக்கிட்டு இருக்கீங்க, பாலைவன மண்ணில் என்ன கட்டிக்கிட்டு இருக்கீங்க? இந்த அழகான ஒரு கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படியா, இது எவ்வளோக்கு தருவீங்க அப்படின்னு அவர் கேட்க, அவர் சொல்கிறார், 100 தங்க காசு கொடுங்க, 100 பொற்காசுகள் கொடுங்க, நான் உங்களுக்கு இந்த கோட்டையை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு. அப்போ ஹாரூன் ரஷீத் மாதர் சொன்னார், ஏங்க இது மண்ணில் கட்டினது காற்றடிச்சா கீழே விழுந்துடும், இதை போய் 100 காசுன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு அவர் கேட்டவனே, இங்கே பாருங்கள், நான் எனக்காக காசு கேட்கல, இதான் இங்கே இருக்காங்க பாருங்க பிள்ளைகள், இந்த குழந்தைகள், இவங்க அனாதைங்க, இவங்களை நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனவே இவங்களுக்காக தான் நான் இந்த காசை நான் கேட்கிறேன் என்று சொன்னபோது, இல்லை இவ்வளோ காசில் என்னால் கொடுக்க முடியாதுன்னு போயிடுறேன்.
இவங்க போனதுக்கப்புறம் ஹாரூன் ரஷீத் பாஷாவுடைய மனைவி வர்றாங்க, சுபைதா அம்மையார் வர்றாங்க. சுபைதா ரஹிமுல்லா, அவங்களும் மிகப்பெரிய இளைஞர் பெண். அவங்க கொஞ்ச நேரம் கழித்து வர்றாங்க. வந்து புஹுலுல் மஜூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்க்குறாங்க. அந்த மண் கோட்டை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதே 100 தங்க காசுன்னு சொன்னோடனே அந்த அம்மா எதுவுமே பேசலை, 100 தங்க காசை கொடுத்துட்டு போயிட்டான். அன்று இரவு ஹாரூன் ரஷீத் பாதுஷா கனவு காண்கிறார். அந்த கனவிலே அவரை சொர்க்கத்துக்கு கூட்டு போகிறாங்க. வழக்குமார்கள் மாணவர்கள் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போன உடனே அவர் சொர்க்கத்தில் நுழையலாம் என்று கால் எடுத்து வச்சோடனே தடுத்துட்டாங்க. தடுத்துட்டு இது உங்களுக்கு இல்லைங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு இல்லையா? இவ்வளோ பெரிய அழகான சொர்க்கம், என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க, ஆனால் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, அப்போ இது யாருக்கு? இது உங்கள் மனைவி சுபைதாவுக்குரியதுங்க, உங்களுக்கு இல்லை அப்படின்ட்டாங்க. திடீர்னு கனவுலேருந்து எந்திரிச்சு அவர் ஒன்றுமே புரியல, தூக்கமே வரல. மறுநாள் காலையில் அரசவைக்கு வந்து பல நபர்கள்ட்ட விளக்கம் கேட்டாங்க. நான் இப்படி கனவு கண்டேன், இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டாங்க. யாருக்குமே இது நீங்கள் சுபைதம்மாட்டே கேட்டுக்கோங்க, மனைவிட்டே கேட்டுக்கங்கன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க மனைவிட்ட சுபைத் அம்மையார்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் கனவு கண்டேன், ஒரு சொர்க்கத்தை நான் கண்டேன், நான் நுழையலான்னு போகும்போது என்னையை தடுத்துட்டாங்க, அது உனக்குரிய சொர்க்கம்னு சொன்னாங்க, எனக்கு புரியல, அப்படி என்ன நீ அமல் செஞ்ச அப்படின்னு கேட்பான். அப்போ சுபைத் அம்மையார் சொன்னாங்க, நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் செய்யலை, நேற்று பாலைவனம் பக்கம் போனேன். அப்போ பாலைவனத்தில் ஒரு வழிப்பூக்கர் புஹுலுல் மஜ்னூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்தாங்க. அவங்க ஒரு மண் கோட்டையை கட்டி வச்சுருந்தாங்க. அதை வாங்குவதற்காக நான் ஒரு 100 காசுகள் கொடுத்து விட்டு வந்தேன், இதைத்தான் நான் செய்தேன் என்று அவர் அந்த அம்மா சொன்னோடனே அப்போ தான் விளக்கம் அவங்களுக்கு புரியுது. அந்த அவங்க கொடுத்த காசு சாதாரண காசு அல்ல, அல்லாஹ் அதன் மூலமாக மிகப்பெரிய சொர்க்கத்தை தர காத்திருக்கிறான் என்று அவர் அப்போ தான் புரிகிறார். உடனே இன்னைக்கு கிளம்புறார். இன்னைக்கு கிளம்பி எங்கே அவர் இருக்கார் அப்படின்னு தேடுறாரு. அதே மாதிரி புஹுலுல் மஜ்னூன் இன்னொரு மண்ணு கோட்டையை கட்டி வச்சுட்டு உட்காந்துருக்காரு. இன்னைக்கு எப்படியாச்சும் விட்டு காசை கொடுத்து சொர்க்கத்தை வாங்கிடணும் அப்படின்னு சலான் சொல்லி அவர்கிட்ட பேசுகிறார். புஹுலுல் மஜ்னூன் ரஹ்மத்துல்லாஹிட்ட, இல்லை நேற்று நீங்கள் சொன்னீங்களே அந்த காசை நான் இன்னைக்கு கொடுக்குறேன், அந்த கோட்டை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ புஹுலுல் மஜ்னூன் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களா, இங்கே பாருங்க, அது நேற்று, இது இன்னைக்கு இது வந்து 1000 தங்க காசு தான். இன்னைக்கு இது வந்து 1000 தங்க காசு. என்ன இவ்வளோ சொல்கிறீங்க? என்னுடைய இந்த கோட்டையை வாங்குவதற்கு வானவர்களே வர ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளோ கிராக்கி ஆயிடுச்சு. இப்போ வந்து அதே நேற்று சொன்ன காசு சொல்கிறீங்களே, 1000 காசு கொடுங்க நான் தர்றேன் அப்படின்னா, நான் எனக்கு கேட்கல, இந்த இருக்கக்கூடிய ஏழை பிள்ளைகளுக்காக அவர்களினுடைய உணவுக்காக தான் நான் இந்த பணத்தை நான் செலவு செய்வேன் என்று சொன்னபோது நம்மளால் இதை வாங்க முடியலையே அப்படின்னு ஒரு கை சேதத்திலே ஹாரூன் ரஷீத் மன்னர் திரும்பி சென்று விட்டார் என்று சொல்வார். அப்போ எதுக்கு இந்த சம்பவம் சொல்லப்படுதுன்னா, நமக்கு ஒரு வாய்ப்பு, சொர்க்கத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் யாரின் மூலமாவது நமக்கு தருவாது, அது நமக்கு தெரியாது. எனவே நமக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கின்ற போது அதை பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால், நாம் தருவது அந்த நேரத்தில் சின்ன ஒரு தொகையாக இருக்கலாம், ஆனால் அதன் மூலமாக அல்லாஹ் மிகப்பெரிய விலை மதிக்க முடியாத, எந்த கண்ணும் பார்க்கிறாத, எந்த காதும் கேட்கிறாத, எந்த உள்ளத்தினாலும் சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தர காத்திருக்கிறான். எனவே இந்த ரமலானுடைய மாதத்திலும் மற்ற நாட்களிலும் நாம் எல்லா நல்ல அமல்களையும் செய்து சொர்க்கத்தை பெறக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.